அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறென்றும் கொள்வாரே என்று மகாகவி பாரதியார் கூறினார். அடிமை நாட்டில் வாழ்வதை விட மடித்தொல்வதே மேல் என்று உரிமைக்காக வீர முழக்கம் செய்து மானம் காத்த மாந்தருள் தமிழகத்தின் மிக சிறந்த தலைவருள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். இவர் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார். இவரது இயற்பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், ஒட்டப்பிடாரம் தாலுகா அலுவலக எழுத்தாளராக பணியாற்றினார். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் மிக முக்கியமான வழக்கறிஞராக திகழ்ந்தவர். வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். 1905 வங்க பிரிவினை தொடர்ந்து அரசியலில் நுழைந்தார். அதே ஆண்டில் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளைக்காரன் வியாபாரத்தின் மூலம்தான் நாட்டை பிடித்தான். அதே வியாபாரத்தை வைத்து அவனை இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் என்று எண்ணி கொழும்பு சென்று ஒரு கப்பலை வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து போக்குவரத்தை தொடங்கினார். வாடகை கப்பலுக்கு ஆங்கிலேய அரசால் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டன. எனவே சக சுதந்திர வீரர்களை பங்குதாரர்களாக கொண்டு 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். 1906 சுதேசி நாவாய் சங்கம் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சுதேசி இயக்க முன்னெடுப்பு குறித்து தேச தலைவர்களால் வ.உ.சி அவர்கள் பாராட்ட பெற்றார். அவரது துணிச்சலான தன்மை அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று பெயரெடுக்க வைத்தது. 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். மக்களுக்கிடையே சுதேசி குறித்தும் அந்நிய பொருட்கள் புறக்கணித்தல் பற்றியும் கற்றுக் கொடுத்தார். மார்ச் 9, 1908ஆம் ஆண்டு சுயராஜ்ய கொடியேற்றவும் மாபெரும் ஊர்வலம் நடத்தப்பட்டது. கலெக்டர் வின்ஸ் பார்க் வ.உ.சிக்கு சில நிபந்தனைகளை விதித்தார். திருநெல்வேலியை விட்டு வெளியேற வேண்டும், பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது. ஆனால் வ.உ.சி அதை ஏற்க மறுத்தார். இதனால் மார்ச் 12ஆம் தேதி 1908ஆம் ஆண்டு வ.உ.சி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வ.உ.சிக்கு 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் அது மேல்முறையிட்டு 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. சிறையில் செக்கிலுக்கும் கொடுமைக்கு ஆளாகினார் வ.உ.சி அவர்கள். ஆங்கிலேய அதிகாரிகள் வ.உ.சி அவர்களை விடுதலை செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதால் டிசம்பர் 12, 1912ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தார். விடுதலையாக பின்னர் அரிசி பருப்பு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இவர் வாதாடும் திறமைக்கு நீதிமன்றமே நடுங்கும். அப்படிப்பட்ட வழக்கறிஞருக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று எண்ணி ஆங்கிலேய நீதிபதி வாலேஷ் என்ற ஒருவர் அவரது வழக்கறிஞர் பட்டத்தை மீட்டுக் கொடுத்தார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.